பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கை நடந்த எப்படி பரிசுத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை வரத்தை பெறுவீர்கள். நான் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்தே இயேசுவிடம் பரிசுத்தாவி வேண்டும், பரிசுத்தாவி தாரும் என்று கேட்பது உண்டு. எல்லாரும் பரிசுத்தாவின் அனுபவத்தை சொல்லும் போது எனக்கு ஏன் கிடைக்கவில்லையே என்று நான் கவலைப்பட்டதும் உண்டு. நான் என்றைக்கு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து 5 மாதம் கழித்து ஒரு கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ஒரு 3 மணி அளவில் நான் எல்லா வேலையும் செய்துவிட்டு படுத்திருக்கும் போதுதான் அசந்த நேரத்தில் வானத்திலிருந்து மடமடமடவென்று பெரும் மழையால் என் மேல் ஊற்றியது. நான் கண் விழித்து பார்த்தபோது துள்ளி குதித்து எழுந்து நான் பார்க்கிறேன், மேலே ரூஃபில் எல்லாம் மழை பெய்ததுக்கான அடையாளமாக ஈரமாக இருந்தது. அந்த நேரத்திலிருந்து ஒருவர் என் இருதயத்திலிருந்து பேசுகிறது என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எப்படி வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது போல எனக்கும் அந்த நேரத்திலிருந்தே வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை எங்கிருந்து வருது, எப்படி வருது என்று எனக்கு தெரியாது. நான் உடனே ஒரு டைரி எடுத்து அந்த வார்த்தையை எழுதுவேன். ஏனென்றால் எனக்கு ஒரு வார்த்தையுமே அப்போது நான் அறியவில்லை. அப்படி அறியாத என்னைத்தான் இந்நாள் வரை நான் கேட்டுடன் எனக்கு வார்த்தையோடு பேசுவார். பெரியமனவர்களே, நீங்கள் இந்த உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்களும் மூலிகை ஞானஸ்தானம் எடுங்கள், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்ற பிறகு காத்திருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த உன்னதத்தின் ஆவியை ஊற்றி உங்களையும் ஆசீர்வதிப்பார்.